பார்ட் 1ல நடிச்சவங்க பிஃபோர் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேசினாங்க. ஆகா ஓகோ எனக்கு கேரக்டர் பிடிச்சிச்சு எல்லாமே. பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ அதனால நான் இத சொல்றேன். சர்வைவல் டு பி தி ஃபிட்டஸ்ட் அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க இன்னும் என் கூட டச்ல இருக்காங்க. பார்க்குறோம். டச்னா பொது இடங்கள்ல பார்க்குறப்போ பொது இடங்கள்ல பார்க்குறப்ப நாங்கள் 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறோம். இப்போ நான் கெவி படத்தோட ப்ரீவியூ ஷோ கூட போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. பட் அவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். அவங்க ஏன் அப்படி பேசினாங்க. ஓகே, அது வந்து ஒரு பொண்ணாக இருந்து நம்ம அதை பார்க்குறப்ப அவங்க ஷூஸ்லேருந்து பார்க்குறப்போ இட்ஸ் அ சேஃப் ஜோன் ஃபார். ஓகே, ஆனா இது வந்து இந்த சோஷியல் மீடியா கொடுக்குற அழுத்தத்தினால இப்படி நடக்குதான்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியா கொடுக்குற அழுத்தம் கிடையாது. ஓகே, அது சோஷியல் மீடியாவை கொடுக்குற அழுத்தத்தெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்க. களத்தில் கொடுக்குற அழுத்தம் தான் அது. ஓகே, அதான் சொன்னேன், சர்வைவல் இருக்குல்ல, எல்லாருக்கும் சர்வைவல் இருக்குது. எனக்கு அவங்க அந்த படம் நடிச்சு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்து அந்த படத்தில் ஒரு மேஜர் பார்ட் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய புற அழுத்தங்கள் இருந்ததால் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல். அவ்வளோதான், அதை பாஸ் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன்.